ஆவிக்குரிய உலகத்தில் நிறைய பேருக்கு ஆவிக்குரிய திருப்தி அப்படின்னு ஒன்று ஏற்படுது. இந்த ஆவிக்குரிய திருப்தி ஏற்படுறதுனால என்ன பிரதர் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதை குறித்து தான் இன்றைய மெசேஜில் நம்ம பார்க்க போகிறோம். இது அரேசன்ஷைன்.in இணையதளத்தோட யூடியூப் சேனல். நான் உங்கள் கருத்துக்குள்ள அன்பான சகோதரன். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போவோம். பேருக்கு ஆவிக்குரிய திருப்தி அப்படிங்கிற ஒரு சம்பவம் ஏற்படுது. ஆனால் அந்த சம்பவம் ஏற்படுறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. வேதத்தில் கூட நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய திருப்தி ஏற்பட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து திரும்பவும் ஒரு மைல்கல் முன்னாடி போனதாக நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா எலியாவை சொல்லலாம். எலியா வந்து ஒரு குறிப்பிட்ட ஊழியத்துக்கு பிறகு அவருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய திருப்தி ஏற்படுது, ஒரு ஏமாற்றம் ஏற்படுது. அதில் அவர் ஆவிக்குரிய திருப்தி அடைஞ்சிடறாரு. அது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து முன்னாடி இருந்தவங்கள மாதிரி நான் வந்து இல்லை, பரிசுத்தவங்கள மாதிரி நான் வந்து எனக்கு அவ்வளோலாம் இல்லை, எனக்கெல்லாம் பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மாய்ச்சிக்கணும், தன்னைத்தானே வந்து ஒரு இறந்துடணும், அதோட என்னோட ஊழியம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு எண்டுக்குள்ளே அவர் வந்துடுறாரு. வந்து ஜெபமும் பண்ணுறாரு. இதை குறித்து நம்ம 1 ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆவிக்குரிய திருப்தினால் வந்து ஆண்டவர் ரொம்பவே ஏமாற்றம் அடைகிறார். ஏன்னா தேவதூதன் வந்து சொல்கிறாரு, நீ நெடுதூரம் பயணிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து உற்சாகப்படுத்தி திரும்பவும் ஊழியத்தை செய்ய வைக்கிறார். இதே மாதிரி சம்பவம் தாவீதோட வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்க முடியுது. தாவீது வந்து அந்த ராஜாக்கள் எல்லாரும் போருக்கு போகிற நேரத்தில் தாவீது மட்டும் போருக்கு போகாமல் வீட்டிலேயே, அதாவது அரண்மனையிலே இருந்திருக்கார். இந்த அரண்மனையிலே இருந்தனால இந்த ஆவிக்குரிய திருப்தி அவருக்கு ஏற்பட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் போட்டோம், நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட் எடுக்கிறார். இந்த ரெஸ்ட் எடுக்கிறனால அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாமல் ஒரு பாவத்தில் விழுந்துடுறாரு, ஒரு கொலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வருது. இவ்வளவுக்கு எல்லாத்துக்கும் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் என்னென்னா வந்து தாவீதுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு ஆவிக்குரிய திருப்தி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படுற ஆவிக்குரிய திருப்தி. ஸோ இந்த ஆவிக்குரிய திருப்தி பற்றி நான் பேசும்போது நிறைய பேருக்கு, இல்லை பிரதர் எனக்குள்ளே அந்த மாதிரியெல்லாம் வந்து ஆவிக்குரிய திருப்தியே கிடையாது, நான்லாம் வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கிறவன், எனக்கு வந்து அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சர்ச்சுகளில் ஒரு வேளை ஏதாவது ஊழியம் செய்யணும், இல்லைன்னா வந்து எங்கேயாவது போகணும், எங்கேயாவது பிரயாசப்படணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிற வார்த்தை, நாங்கள்லாம் ரொம்ப வருஷமாக செஞ்சுருக்கோம்ப்பா, இளம் தலைமுறைக்கு வழி கொடுக்குறோம், இல்லைன்னா வந்து நீங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துறங்கிற பேரில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பின்வாங்கிடுவாங்க. இந்த பின்வாங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்னாடி நான் சொன்ன 2 சம்பவங்கள் மாதிரி தான். ஒன்று, தேவன் நினைக்கிற அந்த காரியத்துக்குள்ளே, அந்த நிலைக்குள்ளே நம்மளால் போய் சேர முடியாது. இன்னொன்று, நமக்கு தேவையில்லாத பாவத்தில் விழுகிறதுக்கு சிறப்பான தருணமாக அமைஞ்சிடும். அதாவது பிசாசு இந்த ஆவிக்குரிய திருப்தி நமக்கு ஏற்படுத்துதான், அதுதான் முக்கியமான காரணம். ஸோ பிசாசு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ரொம்ப நாளாக உழைச்சிட்ட, ஏன்னா நீ ரொம்ப ஊழியம் பண்ணிட்ட, எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை, நீ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவன் நேராக வந்து பேச மாட்டான். நம்மளை சுற்றில் இருக்கிறவங்கள வச்சே அவன் பேசுவான். பிரதர் உங்களை மாதிரி இல்லை, சிஸ்டர் உங்களை மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை பிரதர், அதனால் இன்றைக்கி நீங்கள் ஓய்வு எடுத்துருங்க, இல்லைன்னா இந்த ஊழியத்தில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சும்மா ஜஸ்ட் மேலேருந்து எங்களை வந்து கண்காணிங்க, அது போதும் அப்படிம்பாங்க. இல்லைன்னா நம்ம ஏதாவது வேலை செய்கிற நேரத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ நீங்களே எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்கிறீங்களே, நீங்களே எல்லாருக்கும் டேக்ஸ் கொடுக்குறீங்களே, நீங்களே எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்கிறீங்க, நீங்களே சண்டே ஸ்கூல் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை பின்வாங்க வைப்பாங்க. ஸோ இந்த பின்வாங்க வைக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, சரி எல்லாரும் நம்ம மேலே வந்து ரொம்ப கருணையாக ரொம்ப அன்பாக இப்படி செய்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் இல்லைனா வந்து ஒரு தருணத்தில் அது எப்படி இருக்குன்னா, பிசாசு யூஸ் பண்ணுற ஒரு ஆயுதமாக கூட மாறலாம். ஸோ இதனால தான் நம்மளுக்கு பலருக்கும் வந்து ஆவிக்குரிய திருப்தி ஏற்பட்டு நம்ம போக வேண்டிய பாதை இல்லைனா வந்து தேவசித்தம் உள்ள பாதையில் நம்ம போகாமல் நம்மளுக்குள்ளே வந்து ஒரு ஆவிக்குரிய திருப்தி ஏற்பட்டுரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு திருப்தி அடைஞ்சு நம்ம சைலண்ட்டாக இருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நமக்கே செய்ய வேண்டிய தருணம் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏய் நீங்கள்லாம் பண்ணுங்கப்பா, எனக்கெல்லாம் வந்து ஊழியெல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னுடைய காரியங்களெல்லாம் முடிஞ்சிருச்சு, நானும் எவ்வளோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளே சுயமாக பெருமையாக பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதனுடைய பின்னணியில் நம்ம ஒரு பெரிய பாவத்துக்குள்ளே இல்லைன்னா வந்து தேவ சித்தத்துலேருந்து விலகி வேறொரு ரூட்டில் பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். எலியாவை பாருங்கள், அவர் ஜெபிச்சார், ஆனால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. தாவீதை பாருங்கள், அந்த பாவத்தில் விழுந்தார், எந்திரிச்சார், ஆனாலும் வந்து அதுக்கப்புறமும் நீண்ட காலம் ஒரு ராஜாவாக இருந்தார், இஸ்ரவேலுக்கு நல்ல ஒரு ராஜாவாக இருந்தார், ஆண்டவருக்கு பிடித்த ஒரு ஆட்சியாக அமைஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஆவிக்குரிய திருப்தி வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, நான் செஞ்சுட்டேன், என்னோடய வேலை முடிஞ்சிச்சு, ஊழியம் முடிஞ்சிருச்சு, மற்றவங்க மாதிரி நான் செய்யலை அப்படிங்கிற அந்த கருத்தை நம்ம மைண்ட்லேருந்து விளக்கிடணும்.
அதே மாதிரி மற்றவங்க நம்மளை வந்து ரொம்ப புகழ்ந்து ஆஹா பிரதர் நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லும்போதே நம்ம உடனடியாக சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே தேவ கிருபை, தேவன் தந்த கிருபையில் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே அந்த புகழையும் அந்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு செலுத்திடணும். அப்படி நம்ம செய்யும்போது ஆண்டவருடைய பாதையை விட்டு நம்ம விலக மாட்டோம். இன்னொன்று, தேவையில்லாத பாவத்துக்குள்ளே போய் விழுந்து நம்மளுக்கு தேவையில்லாத சேதத்தை ஏற்படுத்த மாட்டோம். இன்னொன்று, நம்ம சாட்சியமே நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். தாவீதோட வாழ்க்கையில் பாருங்கள், அவருடைய அந்த ஒரு பாவத்தினால அவர் பெரிய பாவம் அவர் வாழ்க்கையில் வந்ததாக வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஊழியக்காரங்க இல்லைன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் பேசுறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. எலியா பாருங்க, அந்த ஒரே ஒரு காரியம்தான், அவர் தப்பான ஒரு முடிவு எடுத்து ஒரு ஸ்திரீயோடைய வார்த்தையில் அவர் பயப்பட்டு தன்னோட திருப்திகரமான அந்த வாழ்க்கையை திருப்திகரமாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்தி அடைஞ்சார். அதனால் அது ஒன்று தான் அவருடைய வாழ்க்கையில் பெரிய வீழ்ச்சியாக அமைஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சாட்சியையும் நமக்கு ஆண்டவர் வச்சுருக்க பாதையும் விட்டு விலகாமல் நம்ம பாதுகாத்துக்கணும். அதுக்கு ஆண்டவரோட கிருபை ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நம்மளோட ஜீவியத்தை நம்ம பாதுகாத்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வசனங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து செய்திகளை கேட்க araisonshine.in அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்தும் எங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.